உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காடென்பது வல்லவன் வகிடடா கர்ணா. அத கர்ணனா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முன்னெல்லாம் கையில பாலை கறந்துகிட்டு இருந்தேன். இப்ப வாயில கறக்கறியா? இல்ல சாமி, கரண்ட்ல கறக்குறேன். கரண்ட் இல்லையா? ஆமா, சிங்கப்பூர் போனோம்ல, பாலை கறக்கிற மிஷின் ஒண்ணு புடிச்சிட்டு வந்துட்டேன். சரி நீட்டுங்க. எங்க பாத்திரத்தேன் நல்லா பாத்துங்க சாமி. 1 2 3. சாமி இதான் கொசுரு. சாமி ஒரு செம்பு தண்ணி கொண்டாடுறீங்களா? தண்ணியா? ஆமா. எதுக்கு? அப்புறம் சொல்றேன், போங்க. சீக்கிரம் கொண்டாங்க. கர்ணா, இந்த வாட்டர். என்னப்பா அது, கண்ணு தெளிக்க கலப்படமா? சாமி முதல்ல நான் உங்க வீட்டுக்கு பாலை ஊத்திட்டு அப்புறம் தான் நான் தண்ணியே கலப்பேன். ஓஹோ, அப்படியா? நல்லா கல, நல்லா கல. இந்த பாரு, உன்ன மாதிரி ஆளுகிட்ட பாக்கி வச்சுக்கப்படாது. அது மரியாதை இல்ல. கொடுங்க. போன மாசம் பாக்கி. அப்ப நான் வரட்டுமா? என்னப்பா இது, பால் சுருங்கிருச்சு. நிழல்ல வச்சீங்கல்ல, அதான் சுருங்கிருச்சு. வெயில்ல வச்சா உறிஞ்சிருமோ? அது உங்க இஷ்டம். என்ன இந்த பால்காரனை இன்னும் காணுமே? புள்ள வேற கத்திக்கிட்டு ஏன் இப்படி காதுகிட்ட வந்து கத்துற? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? என் புள்ள பால் இல்லாம வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கு. பால்காரன் நம்பி ஏன் புள்ளைய பத்துக்கிறீங்க? உன்னை நம்பி நான் ஒண்ணும் பெத்துக்கல. இந்த ஏரியாவிலேயே நீ ஒருத்தன் தான் நல்ல பாலை ஊத்துற. சீக்கிரம் ஊத்து. பாத்து பாத்து. சரியா 2 இருமா 3. இந்த கொசுரு. அம்மா ஒரு செம்பு தண்ணி கொண்டு வரீங்களா? தண்ணியா? எதுக்கு? கொண்டாவ சொல்றேன். சரி. இந்தாயா. அட பாவி, என்னையா பால்ல தண்ணிய கலந்துட்ட? அப்படின்னா எனக்கு கொடுத்த பாலையும் தண்ணி கலந்துருக்கியா? முதல்ல உங்களுக்கு ஊத்திட்டு தான் அப்புறம் நான் தண்ணியை கலப்பேன். அப்படியா? அதான் உன் பாலை குடிச்சிட்டு என் புள்ள புஷ்டியா இருக்குது. திஷ்டி சுத்தி போடுங்க. I am sorry. It's okay. என்ன காலங்காத்தால சேலையை துவைச்சு போட்டுக்கிட்டு இருக்க? யோ, இது என்னது இல்ல, எங்க அம்மாவது. என் வேட்டி சட்டை எப்ப துவைச்சு போட போற? ஆசைதான். ரொம்ப குத்தாத, வலிக்குது. போய் ஒரு செம்பு பால் ஊத்துவா. எதுக்கு? பால் ஊத்துன வீட்டுல பூரா தண்ணி வாங்கி ஊத்திவிட்டேன். இப்ப கேன்ல தண்ணி தான் இருக்கு. இன்னும் 2 வீட்டுக்கு ஊத்தணும். நீ ஒரு செம்பு பால் குடிச்சேன்னா கலவை சரியாயிரும். சரி சரி, கொண்டு வரேன். இனிமே அடிக்கடி இந்த பக்கம் வராத. எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நான் வேணா உன்ன பக்கம் உன் வீட்டுக்கு வரேன். ரொம்ப நல்லதா போச்சு. எதுக்கு? ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. என்னம்மா அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல, எழுத்த விட்டு பையன். பையனா? ஏன் வந்தா? கண்டு விழுந்துருக்கா, எடுக்க வந்திருக்கான். சீக்கிரமா எடுத்து கொடுத்தாரு. சரிம்மா. யோ, போய் சீக்கிரம். ஒண்ணு கொடு. என்னது? மாட்டேன். முடியாது. என்ன இங்க சத்தம்? மூஞ்சூரமா? மூஞ்சூரா? இன்னுமே இங்க என்ன தெரிஞ்சிரு. உள்ளதை சொல்வேன், நல்லது செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கும். எங்க பால்கார கரணை பாத்தீங்களா? நீங்க யார் சார்? நான் இந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவன் பால்ல தனியா கலக்க ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அவனை பிடிக்கணும் சார். அவ்வளவு வரா சார். என்றா என்னம்மா சொல்ற? இப்ப அவரு நம்ம வீட்டுலதான் இருக்காரு. அப்படியா? ஆமாப்பா, அடிப்பட்ட நிலைமையில தற்காப்புக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. விவரம் தெரிஞ்சு நான் தான் அவரை காப்பாத்தி வீட்டுல வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஏன்பா, அவரை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படிப்பா வந்துச்சு? நிரபராதியான உன் புருஷனைத்தான் சட்டத்தோட பிடியிலிருந்து என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே மாதிரி இவனும் நிரபராதிடம்மா. எப்படின்னு கேக்குறியா? அந்த ராஜா இறந்து போன லதாவை கற்பழிச்சு கொலை செஞ்சான்னு சொன்ன அதே நேரத்துல ராஜாவும் அவன் தங்கச்சியும் பஸ் ஸ்டாப்ல என் கூட தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. மணி என்ன சார்? 5 மணி. பேக்ல என்ன இருக்கு? அதை ஏன் நீ கேட்கிற?
சந்திக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படி யாரும் இங்க வரலையே. சாரி மேடம், நாங்க இங்க கடமை தான் செய்யறோம். நீ இந்த பக்கம் போய் தேடு, நீ அந்த பக்கம் போ. சார், நம்ம எல்லாருமே உள்ள போயிட்டோம்னா சப்போஸ் அவன் வாசல் வழியா தப்பிச்சு போயிட்டான்னா நான் இங்கே நிக்கிறேன். கரெக்ட், நீ இங்கே இரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் குளிச்சிட்டு சர்ச்சுக்கு போகணும். நீங்க பாத்துட்டு போங்க. ஆல்ரைட். நீயா? சாரி சார், ஒரு ஸ்மால் மிஸ்டேக். ரெண்டு பேரும் உள்ள போய் நல்லா தேடுங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், எங்கேயுமே காணோம். சார், எதுக்கும் பாத்ரூம்ல பாத்தலாம் சார். ஏய்யா, இந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அவன் எப்படி உள்ள இருப்பா? சாரி மேடம், நாங்க வரோம். போங்க. ஏனுங்க, போலீஸ் போயிட்டாங்க. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பரவாயில்ல, நீங்க ஹால்ல இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இப்படி பாக்குறீங்க? இந்த போட்டோல இருக்கிறவரு எங்க அப்பாதான். ஏ, நீங்க என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. ஆனா இன்னைக்கு தூக்குல போறது என்ன காப்பாத்துனதே உங்க அப்பா தான். எங்க அப்பாவா? ஆமாங்க. அவர் ஏன் என்ன காப்பாத்தினாரு, எதுக்காக என்ன காப்பாத்தினாருன்னு இன்னும் எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரிஞ்சு போச்சு. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க நிச்சயமா நிரபராதியா தான் இருக்க முடியும். அந்த போட்டோல இருக்காரே, அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. ஒரு நிரபராதியா இருந்தும் சட்டத்தால தூக்கு தண்டனைக்கு பலியானவரு. எங்க அப்பா அவரை காப்பாத்தணும்னு எவ்வளவோ போராடினாரு. ஆனா நியாயம் கிடைக்கல. அவருக்கு தூக்கு தான் கிடைச்சது. சரி சரி, உங்க கையில ரொம்ப அடிபட்டிருக்கு. அந்த ரூம்ல மெடிசின்ஸ் இருக்கு, போய் எடுத்து போட்டுக்கோங்க. பரவாயில்ல, நான் வரேன். இது பாருங்க, அவசரத்திலையும் பதட்டத்திலையும் எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். போய் போட்டுக்கோங்க. நான் சர்ச்சுக்கு போயிட்டு எங்க அப்பாவை பார்த்துட்டு வரேன். தம்பி, எனக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு. உங்க பேக்ல பணம் சரியா இருக்கான்னு பாருங்க. பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல தம்பி, நான் கோர்ட்ல தாக்கல் செய்ய வேண்டிய முக்கியமான தஸ்தாவேஜுகள் அந்த பையில இருக்கு. இந்த பைய மட்டும் போயிருந்ததுன்னா என் வேலையே போயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க, அப்ப நாங்க வரோம். அப்படி இருக்கிறப்போ அந்த ராஜா எப்படி அந்த பொண்ணை கெடுத்திருக்க முடியும், கொலை செஞ்சிருக்க முடியும்? ஸ்டெல்லா, உண்மைகள் வெளிப்படுற வரைக்கும் அந்த ராஜாவுக்கு தேவையான உதவி எல்லாம் செஞ்சு கொடுமா. என்னால முடிஞ்ச உதவியே நிச்சயம் நான் அவருக்கு செய்யறேன்ப்பா. சரி சரி, நேரமாகுது, நீ புறப்படு. நான் வரேன்ப்பா. என்னது, அண்ணனா? சாரி சார், நாங்க உங்க ரெண்டு பேரும் தப்பா நினைச்சு பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். சார், உங்களை நாங்க இந்த பக்கம் பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசோ? ஆமா. எங்க இருக்கீங்க? நம்பர் 14 காமராஜர் ஸ்ட்ரீட்.
ஐயோ நம்ம தெரு எங்க தெருவுல சார் இருக்கீங்க. அப்படியா? வாலட்சுமி போலாம். சார் தப்பா நினைச்சுக்கலன்னா எங்க கார்லயே வந்துருங்க சார், நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம். பரவாயில்ல, நாங்க நடந்தே போறோம். பாத்தீங்களா நாங்க நடந்ததை மறந்துட்டோம், நீங்க மட்டும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க சார் வாங்க. இறங்கி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நோ மென்ஷனுங்க. அப்ப நாங்க வர்றோங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு போலாமே? இல்லைங்க, நம்ம வீடு பக்கத்துல தான், நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. Come inside, please. வாங்கடா. ஏன் சார் சாவியை இங்க இருந்து எடுக்கிறீங்க? இருக்கிறது ஒரு சாவிதான், அது தொலைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இங்க மாட்டி வச்சிருக்கேன். வாங்க, பாத்து உட்காருங்க. லட்சுமி, எல்லாருக்கும் சூடா காப்பி கொடுறேன். சார் வேண்டாம் சார், நீங்க தான் ஏற்கனவே சூடா கொடுத்துட்டீங்களே, கூட ஏதாவது இருந்தா கொடுக்க சொல்லுங்க. சரி, மோர் கொண்டாமா. சரிங்க. வீடு ரொம்ப சின்னதா இருந்தாலும் அடக்க ஒடுக்கும் அழகாத்தான் இருக்கு. ஏன் சார், நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே வந்து 2 மாசம் தான் ஆகுது. அது சரி, இப்ப என்ன சார் செஞ்சிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்காருல்ல, வேலை என்ன சரியானு கேட்டா? வேலையா? நான் BA சைக்காலஜி கிராஜுவேட். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சு 5-6 வருஷம் ஆகுது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு செஞ்சு வேலை கிடைக்கணும்னா அது இந்த ஜென்மத்துல முடியாத காரியம். யாராவது ஒரு MLA 10 5 10 கொடுத்து அமுக்குங்க. அப்படி குறுக்கு வழியில வேலை கிடைக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. இவனுக்கு இந்த ஜென்மத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. என்னோட குறிக்கோள்லாம் வயசுக்கு வந்த தங்கச்சியை வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஒரே தங்கச்சி இருக்கிற அண்ணனுக்கு வேற என்னங்க என்ன வரும்? ஆமா, எனக்கு தான் இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே என் கூட வாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு அருமையான வேலை வாங்கி தரேன். தேங்க்ஸ் சொல்ல வர்றீங்க, நோ மென்ஷன். குடுமா, அங்க குடு. This buttermilk is very nice. Yeah. அப்ப நாங்க வர்றோம் சார். சரிங்க, நாளைக்கு நானே வந்து உங்களை கூட்டு போறேன். வந்து சார். ரொம்ப நல்லது சொல்ல வரீங்க. தேங்க்ஸ். வாங்கடா கடாக்கலாம். வாங்க போலாம் ராஜா. வாங்க. என்ன சார் நின்னுட்டீங்க? இங்க எதுக்கு நான்? வாங்க வாங்கலாம். ஹாய் லக்ஷ்மண் நாளிவர் ஈஸ்வர். ராஜா வந்திருக்காங்க. ஹாய் ராஜா. டேய் விஷயம் தெரியுமா? என்னடா? நாளைக்கு ராஜா தங்கச்சிக்கு பர்த்டே. அதுக்காக அவர் நாளைக்கு நமக்கு விருந்து கொடுக்க போறாரு. அவருக்கு வேலை கிடைச்சதுக்கு நம்ம விருந்து கொடுக்க போறோம். ஓகே தானே? அட வாங்க சார், கூச்சப்படாம குடிப்பா. Come on, sit down. Bharat. 2 large whiskey. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. பழக்கம் இல்லைங்களா? அப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். எது? இத. லட்சுமி. அண்ணா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. தீர்காய் செய்யுமா.